ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் திருவசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்பதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வியாகுலப்படுகிறதை, வேதனைப்படுகிறதை இந்த வேத பகுதி, இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. அப்போ தேசத்தின் மேலும் ஒரு அழிவு வருகிறது. அந்த அழிவிலிருந்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். அப்போ ஜனங்களை பாதுகாக்க யாரால் முடியும் அப்படின்னா, ஜெபிக்கிறவர்களால் மட்டும்தான் ஜனங்களை காப்பாற்ற முடியும். அப்படி ஜெபிக்கிறவர்களை கொண்டு தான் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். அப்போ இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய், ஜெபிக்கிற தேவனுடைய ஜனங்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தேசம் அழிவை நோக்கி இருக்கும் பொழுது, தேசம் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது, தேசத்தில் அழிவுகள் தலைவிரித்து ஆடும் பொழுது, அந்த தேசத்தின் அழிவுகளிலிருந்து பாதுகாக்கும்படி ஜெபிப்பதற்கு திறப்பில் என்று ஜெபிக்க ஆட்கள் தேடுகிறார் கர்த்தர். அந்த ஆட்கள் நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். இதே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியேல் இப்படி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் உன்னதம் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறான். அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழாக தொங்குகிறது, தேவாலயத்தை அது நிரப்புகிறது. இந்த தரிசனங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிற ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல அவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? யார் நமது காரியமாய் போவார்? இவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனிதன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. அவனை பரிசுத்தப்படுத்துகிறார், அவனை அனுப்பிவிடுகிறார். அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை தகுதி உள்ளவர்களாக மாற்றி கர்த்தர் அவனை அனுப்பிவிடுகிறார். அப்போ யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்கள் என்று அவர் கேட்கும் பொழுது ஏசாயா சொல்லுகிறான், என்னை அனுப்பும் ஆண்டவரே. சென்ட் மீ ஓ லார்ட், சென்ட் மீ ஓ லார்ட், என்னை அனுப்பிவிடும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் 2 தீர்க்கதரிசிகள் பெரிய கூக்குரலிட்டு சொல்லுகிறார்கள். தெய்வத்தினுடைய சத்தத்தை, தெய்வத்தினுடைய அந்த வாஞ்சையை, தாகத்தை, வேதனையை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். எசேக்கியேல் சொல்லுகிறான், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. Wrath is coming upon the nation. Who is going to stand in the gap for the nation? அந்த தேசத்தில் திறந்து கிடக்கிற திறப்பில் யார் நிற்பது? I am searching for a man, I am searching for a person, I couldn't find anyone. நான் தேடுகிறேன், ஒரு மனிதனை தேடுகிறேன், ஒருவனையும் காணவில்லை. நம்முடைய வாழ்வில் நம்மை பார்க்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து அவர் சொல்லணும், ஏன் பிள்ளை இருக்கு. நாம் நம்முடைய காரியங்களையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய தேவைகளையே முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம், நமக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்பதிலேயே நாம் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், தேவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற தாகம், அதை குறித்து ஒருவரும் ஒரு பொழுதும் கவலைப்படுவதில்லை. அதை பற்றி ஒரு காரியத்தையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை.
நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை, நல்ல வேலை கிடைக்கலப்பா. இப்போ இருக்கிற வேலையெல்லாம் விட நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்பா. ஐயோ! எனக்கு ஒரு குழந்தை இல்லப்பா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. எனக்கு இன்னும் அது நடக்கலப்பா, இது நடக்கலப்பா. அப்படிப்பா, இப்படிப்பா, இந்த பிஸ்னஸ் விளங்கலப்பா, அந்த பிஸ்னஸ் விளங்கலப்பா. இப்படியே நம்முடைய ஜெபங்கள் ஓடுகிறதே அல்லாமல், தேசம் ஒரு பக்கத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. தேசம் ஒரு பக்கத்தில் பிசாசு தேசத்தை வாரி கொண்டு போகிறதற்கு அவன் வழிவகை செய்து கொண்டிருக்கிறான். அதை குறித்த கவலையற்று, அதை பற்றி கவலையே கிடையாது, அதை பற்றின வேதனையும் கிடையாது. லண்டனில் வேலை கிடைக்குதா, அமெரிக்காவில் வேலை கிடைக்குதா, துபாயில் வேலை கிடைக்குதா, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வேலை கிடைக்குதா, நான் கை நிறைய சம்பாதிப்பேனா, கூட எடுத்துகிட்டு வருவானா, வீட்டில் கொண்டு வந்து அடுக்கி வைப்பானா, அப்படின்னு சொல்லி தான் நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஓடுகிறோம். பாருங்க, ஒரு மனிதன் திருமணமாகிறான். திருமணமாகி தன்னுடைய மனைவி பல கனவுகளோடு கணவனை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து ஒரு மாதத்தில் அல்லது 10 நாளில் அவ துபாய்க்கோ லண்டனுக்கோ ஏதோ சம்வேர் எல்ஸ் அவர் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர் போய் விடுகிறார் வேலைக்கு. அவர் சொல்ல, நான் போய் உன்னை அழைத்து கொள்வேன். இந்த பொண்ணும் நம்பியிருக்கோம். பாஸ்போர்ட்லாம் எடுத்துருங்க, ஆச்சிரா பூச்சிரா எல்லாம் ரெடி பண்ணி அங்கேருந்து உனக்கு ஒரு வந்துடும், இது வந்துடும், அது வந்துடும் சொல்லிட்டு போகிற மனுஷன் வரமாட்டான். அங்கே வசதி இல்லை, அங்கே இது இல்லை, அங்கே அது இல்லை, அங்கே இப்படி இல்லை, அங்கே அப்படி இல்லைன்னு இந்த பொண்ணு இங்கே இருக்கும், இவன் அங்கே இருப்பான். சாப்பாட்டுக்கு காசு அனுப்ப மாட்டான். அந்த பிள்ளையினுடைய தேவையும் அங்கேருந்து அவளுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டான். இப்படியே ஓடிட்டுருக்கோம். அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அப்படி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். வந்து ஒரு மாதம் பொண்டாட்டியை கூப்பிட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் போயிடுவார். அதுக்கு எதுக்கு கல்யாணம்? அதுக்கு எதுக்கு உனக்கு வாழ்க்கை? பணம் சம்பாதிக்கணும். சம்பாரித்து அடிக்க எங்கே கொண்டு போகிற? சம்பாதிக்கிற அடிக்க எங்கே கொண்டு போகிற? எல்லாம் இங்கே அழிந்து போகுது. கொரோனா டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லட்சக்கணக்கான பணங்களை அள்ளி வீசிட்டு, ஐயோ என்ன இந்த பணம் கொரோனாவிலேருந்து காப்பாற்றலைன்னு சொல்லி கதறி கொண்டு மரித்து போன அநேகரை கண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய வாஞ்சையை, தேவனுடைய தாகத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிறோம். சங்கீதம் 128 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த சங்கீதத்தில் எழுதி வைத்து விட்டு அங்கே சொல்லியிருக்கிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒளிவு மர கன்றுகள். என்னைக்கு பிள்ளைங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுச்சு, ஒன்று அப்பா வெளிநாட்டில் இருப்பார், இல்லைன்னா அப்பா வேலைக்கு போயிடுவார், அப்பா வேற எங்கேயா போயிடுவார். இந்த பிள்ளை வளரும், இந்த பையன் வளருவான், இந்த பொண்ணு வளருவான், அது கல்யாணம் ஆகி அதுங்க போயிடும். அப்புறம் பிள்ளைங்க இங்கே எங்கே உட்காந்து உங்கள் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுச்சு. வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் தேவனுடைய வேலை செஞ்சு அவர் நம்ம வேலையை கரெக்டாக பார்ப்பார். நம்ம தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் இங்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிறதை காண முடியும். கேட்காமலேயே நன்மைகளை தருகிற கர்த்தர், கேட்காமலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நாம் ஒன்று கேட்போம், அவர் நமக்கு அதை விட பல மடங்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். இதை எப்போ நம்ம புரிந்து கொள்ள முடியும்னா, அவர் இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொள்ளும் பொழுது.
ஏசாயா உசியா ராஜாவின் மேல் உயிரை வைத்திருந்தான். உசியா ராஜா தான் தன்னுடைய உலகம் என்ற வைத்திருந்தான். உசியா ராஜா குஷ்டரோகியா இருந்தார். உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே, நீங்க நல்ல வேதத்தை பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்துல அப்ப தேவ தரிசனத்தை காண்கிறான். இதுவரை நீ என்னை தேடல தம்பி, இதுவரை நீ என்னை தேடி நோக்கி பார்க்கல, நான் தான் உன்னை தேடி தேடி வரேன். இப்போ நான் யார் அனுப்புறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், ஒருத்தனும் என் கண்ணில் தென்படல. நீ என்ன சொல்கிற அப்படின்னா, என்னை அனுப்பும் ஆண்டவரே. அவன் நம்பிக்கை அற்று போனது. அவன் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் இல்லாமல் போனார்கள். இப்பொழுது கர்த்தர் தான் தன் நம்பிக்கையாக அவருடைய இருதயத்தின் பாரத்தை அப்பொழுதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான். அவன் உடனே கீழ்ப்படுகிறான். நான் வர்றேன் ஆண்டவர், என்ன அனுப்பும். நம்ம நம்முடைய தேவைகளையே சொல்லிட்டு இருக்கோம். அவன் பணக்காரனாயிட்டான், இவன் பணக்காரனாயிட்டான், நானும் பணக்காரனாகி, நானும் காரை வாங்கி, நானும் பங்களா வாங்கி, நானும் வீட்டை வாங்கி, நானும் காட்டை வாங்கி, அதெல்லாம் வாங்கி, நான் இதெல்லாம் வாங்கி. எல்லாம் வாங்குங்க, தேவன் கொடுக்கறத வாங்குங்க. நீங்களா போய் கடனை வாங்கி உடனே வாங்கிட்டு கடைசியாக ஒன்றுமே கட்ட முடியாமல் நடுரோட்டில் வந்து நின்றுட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு ஒன்றுமே இல்லாமல் நடுரோட்டில் நிற்கிற கதையில் நீங்கள் போய் ஏமாட்டணும். அநேகர் தேவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளாமல், தேவனிடத்தில் கேட்காம, தேவனிடத்தில் விசாரிக்காமல், இவங்களாம் ஏதாவது பண்ணிவிட்டு கடைசியாக மாட்டிக்கிட்டு, ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். யாரும் கைவிடலையே. கர்த்தர் போய் கைவிடுவார். அவர் பாரத்தை அறிந்து. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. நீங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். அவர் செய்வார். அவர் பாரம் நமக்குள்ள வேணும். நாம் திறப்பின் வாசல் நிற்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். நாம் சுவரை அடைக்கத்தக்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்தி வைக்கிறத காண முடியும். அதனால் இந்த காலை வேளையில், அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாமா, உலக பிரகாரமான நன்மைகள் எனக்கு வேண்டாமா, உலக பிரகாரமான உயர்வு எனக்கு வேண்டாமா? எல்லாம் வேணும், எல்லாம் நமக்கு வேணும். இது யார் திரும்ப தருவா? நம்முடைய ஆண்டவர். எப்படி தருவார்? ஏற்ற வேளையில் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மடியில் போடப்படும். அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். நாம் அவர் சித்தம் செய்யும் பொழுது நம்முடைய காரியத்தை அவர் தம்முடைய காரியமாக பார்த்து நடப்பிக்கிற கர்த்தரை நாம் காண முடியும். ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழும்பி குடும்பமாக ஜெபம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றீங்களா? அப்போ நான் சொல்கிற ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. 5 மணிக்கு எழும்பி குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. 6 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. போயிடாதீங்க 8 மணி வரலாம், அதுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ண என்ன நடக்கும்னா, அன்னைக்கு உங்களுக்குரிய மண்ணை அவை கர்த்தர் அளந்து கொடுப்பார். நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குடும்பமாக ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வசனம் வாசித்து ஒரு பாட்டை பாடி ஒரு குடும்பமாக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த நாளில் அப்படியே குறித்து கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, உங்களுடைய ஆகாரத்தில், உங்களுடைய செழிப்பில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் மாற்றங்களை பார்ப்பீர்கள். ஏன்னா நம்ம அவரை தேடுறோம். அவர் என் பிள்ளை என்னை தேடுது, நான் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்காமல் இருப்பேன். நம்முடைய தம்பி என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி ஆசீர்வதிப்பார். நாம் காலையில் நல்ல 9 மணி வரலும் சூரியன் உதிக்கிற திசையெல்லாம் திரும்பி படுத்து தூங்கிட்டு, சிலருக்கு ஏர்லி மார்னிங் 8 o'clock தான் ஏஞ்சி மூஞ்சை கழுவிட்டு அப்படியே வேலைக்கு ஓடிடுறது. அங்கே தங்க வசனம் கேலண்டரில் ஒரு வசனம் இருக்கும், அந்த தங்க வசனத்தை வாசிட்டு தங்கமாக எடுத்துகிட்டு ஓடிடுறது அப்படின்னு ஓடுறது. அது வேறு ஒரு ஜெபம் பண்ணுறது, சிறுக விதைக்கிறவன் பெருக அறுத்தான். அப்போ சின்ன ஜெபத்திற்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் ஆண்டவரின்னு ஓடுறது. ஆண்டவர் சொல்லி நல்லா கொடுப்பேன்டா உனக்கு. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்முடைய காரியங்களை, குறைவுகளை
மறைக்க ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் இப்படி டீல் அப்படி டீலில் போட்டு உட்காந்துருப்போம். அவர் பாரம் அறிந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மையாக வைக்கிறதை காண முடியும். அவர் பாரம் அறிந்து ஜெபிக்கிற ஜனங்களை உயர்வாக நிறுத்துகிறதை காண முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியை போல ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல ஒரு தீர்க்கதரிசி, ஸ்பெஷலைஸ்டு தீர்க்கதரிசி வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனங்கள் அவன் 66 புத்தகத்துக்கு அடையாளமாக 66 அதிகாரத்தை எழுதியிருக்கிறான். இங்கே எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா தேவ தரிசனத்தை, தேவன் யார் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தினதே எசேக்கியேல். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது, அவர் காலின் கீழ் என்ன இருக்கும், அவர் எவ்வளவு அழகுள்ளவர், அவர் எவ்வளவு உன்னத உயரமானவர், 24 மூப்பர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து சொன்னவன் எசேக்கியேல். 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இப்படி நீங்கள் வாசித்து கொண்டே போனால் பல காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் அவர் பாரத்தை அறிந்து செயல்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படுவோமே. ஆனால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வேறு யாரும் இல்லை. ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் உம்முடைய இருதயத்தின் பாரத்தை கேட்டு அறிந்து ஜெபித்து நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்று அனுபவிக்க ஆவியான தேவன் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. கிருபையை நீர் விளங்க பண்ணுவீராக. உங்கள் நாமத்தை உயர்த்துவீராக, பேரை பெருமைப்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஒருவேளை இந்த பலவீனத்தோடு இந்த செய்தியை கேட்பார்களே ஆனால், சுகவீனத்தோடு இந்த செய்தியை கேட்பார்களே ஆனால், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உங்களுடைய ஆணி கடாவப்பட்ட கரத்திலிருந்து வருகிற இரத்தத்தினால ஒரு குணமாக்குற வல்லமை இறங்கி அவர்களை சுகமாக்கி எழும்ப பண்ணும்படி நாங்கள் சுபிக்கிறோம். அதிசயங்களை விளங்கப்படும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம். ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.